விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியல் இப்போ ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான். அடுத்து என்ன நடக்க போகுது? ஆனா இதுக்கு நடுவுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வரப்போறதா தகவல் வெளியாகிருக்கு. அத பத்தி தான் இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். பாண்டியன் ஸ்டோர் 2ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும், இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போதே முதல்ல கமிட்டான நடிகை யாருன்னா, ராஜி கேரக்டரில் நடிக்கும் ஷாலினி தான். ஏற்கனவே கதாநாயகி நிகழ்ச்சியில அவரை பார்த்திருப்போம். அந்த ஷோல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் விஜய் டிவில கண்டிப்பா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர் 2ல முக்கியமான கேரக்டர் அவருக்கு கிடைச்சது. முதல் பாகத்துல கதிர் முல்லை ஜோடிட்டு எப்படி ரசிகர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப இரண்டாவது பாகத்துல ராஜி கதிர் ஜோடிக்கும் ரசிகர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப கதைக்கு வருவோம். கதிர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ராஜியை எப்படியாவது ஐபிஎஸ் அதிகாரியா ஆக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஆனா இப்ப கதை போகிற விதமே வேற மாதிரி இருக்குதே. சென்னை வந்த இடத்துல கதிரும் ராஜியும் ஒரே ரொமான்ஸ் மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் இந்த சீரியல்ல குமாரா கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் ஒரு பேட்டியில பெரிய விஷயத்த உடைச்சிருக்கார். அவர் சொன்னது என்னன்னா, இனி ராஜி ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் ஆக போறதில்ல. அவள் கர்ப்பமாக இருப்பது போல தான் காட்சிகள் வரப்போறது. அத மீறி அவள் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைச்சா நானும் என் அப்பாவும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கேட்டதும் ரசிகர்கள் எல்லாம் ஷாக் தான். ஏற்கனவே ராஜி குடும்பம் பாண்டியனை அசிங்கப்படுத்தினப்போ, ராஜியின் கனவுகளுக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு பாண்டியன் சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதே நம்பிக்கையில தான் ராஜி ஐபிஎஸ் ஆகிறதுக்காக சென்னை போறதுக்கும் பாண்டியன் சம்மதம் சொல்லி அனுப்பி வச்சார். ஆனா இப்போ நிலைமை அப்படியே மாறப்போகுது. மொத்த குடும்பத்தின் கனவுகளும் உடைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில இன்னொரு முக்கிய விஷயம். சரவணன் குழந்தை இல்லன்னு ஏக்கத்துல இருக்கும்போது முதல்ல கதிருக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி கதை போனா சீரியல் முழுக்க வேற ஒரு திசைக்கு போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, சரவணன் மயில் வாழ்க்கை இப்போ டைவர்ஸ் வர போயிட்டு இருக்கிற சூழ்நிலை. அதுக்கு மேலா சரவணனின் முன்னாள் காதலிய கதையில கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இனி மயிலின் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. மயில் எவ்வளவு பொய் சொன்னாலும் அவள் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் அப்படி செய்தா அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ சரவணனுக்கு இன்னொரு ஜோடி வர்றதால சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு அவர்தான் இனி இந்த குடும்பத்துல வில்லனா வரப்போறாரா அப்படின்னு கேள்விகளும் கிளம்பியிருக்கு. எது எப்படியோ பாண்டியன் ஸ்டோர் 2ல இனி வரப்போற எபிசோடுகள் முழுக்க முழுக்க திருப்பங்கள் தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.